இந்த வெள்ளிவாக்கம் தொகுதியின் என்னுடைய முதல் உரை, என்னுடைய அறிமுக உரை. ஆனால் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இங்கு இருக்கக்கூடிய என்னுடைய அன்பான உரை இந்த தொகுதி மக்களுக்கு. நான் இங்கு தொகுதியின் வேட்பாளராக வரவில்லை. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் உறுப்பினராகவும், ஒரு நல்ல மகனாகவும், ஒரு நல்ல தம்பியாகவும், ஒரு நல்ல அண்ணனாகவும், உங்களுடைய பாசத்துடன் ஒவ்வொரு வீட்டிலும் எப்படி தலைவர் ஒவ்வொரு வீட்டிலும் நுழைந்த பிறகு இன்றைக்கு இந்த கட்சியை உருவாக்கினாரோ, அந்த மாதிரி இந்த தொகுதியில ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு உறுப்பினராகவே நான் இங்கு இருக்க வந்திருக்கிறேன். இது வெறும் தேர்தல் வெற்றிக்காக நான் இங்கே நிற்கவில்லை. ஒரு உணர்வால், உண்மையான அன்புடன் இந்த தொகுதியுடன் என்னுடைய பயணத்தை நான் என் வாழ்நாளில் தொடங்குகிறேன். இந்த பயணம் என்னுடைய உயிருள்ளவரை இருக்கும். என்னுடைய உயிருள்ளவரை இருக்கும். ரொம்ப உணர்ச்சி வசமான நேரம் இது. நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? திரு மு க ஸ்டாலின் அவர்களே, ஜனநாயக ரீதியாக எங்களுடைய தலைவர் கட்சி ஆரம்பித்தார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நலன்களையும், எல்லா வசதி வாய்ப்புகளையும், தொழிலையும் விட்டுவிட்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டார். 6 டிஸ்ட்ரிக்ட் முடியறதுக்குள்ள கரூர்ல 41 உயிர்கள் எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரத்தை பார்க்க வந்த எங்களுடைய சகோதர சகோதரிகள், குறிப்பாக எங்களுடைய குழந்தைகள் திரு செந்தில் பாலாஜி அவர்களால் உருவாக்கப்பட்ட அழுத்தத்தால் தன்னுடைய தொகுதிக்குள் வரவே கூடாது என்கின்ற மனநிலையுடன் உருவாக்கப்பட்ட அழுத்தம் வேறு ஒரு பிரச்சனையாக உருவெடுத்து அதில் எங்களுடைய சகோதர சகோதரிகள், குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். எங்கள் கண் முன்னே துடிக்கும் பொழுது எங்களால் அந்த மாவட்டத்துக்குள்ள நுழைய முடியாத அளவுக்கு ஒரு ரவுடி சாம்ராஜ்யத்தை செந்தில் உருவாக்கி இருந்தார். காவல்துறை 144 உத்தரவை செய்தது. திரு மு க ஸ்டாலினும் தன்னுடைய குடும்பம் மட்டுமே கரூரில் நுழைய முடியக்கூடிய ஒரு அரசியலை, மனித தன்மையற்ற அரசியலை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அன்றைய இரவு உருவாக்கினார். தமிழகம் முழுவதும் எவ்வளவோ இழப்புகள் ஏற்பட்ட பொழுது, கள்ளக்குறிச்சியில் 70க்கும் மேற்பட்ட மக்கள் செத்த பொழுது செல்லாத முதலமைச்சர் நடு இரவில் 2 மணிக்கு செல்லும் பொழுது இது திட்டமிட்ட கொலை என்பதை இந்த தமிழக மக்கள் உணர்ந்தார்கள். உயர்நீதிமன்றத்தில் போலியா ஒரு கேஸ் மகேஷ் பொய்யாமொழியால போடப்பட்டு அந்த கேஸ் எஸ்ஓபிக்கு பதிலாக எஸ்ஐடியை போட்டு திரு மு க முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய காவல்துறை மூலமாக எங்களுடைய தலைவரையும் என்னையும் பொதுச் செயலாளரையும் கைது செய்ய முற்படும் பொழுது உச்ச நீதிமன்றம் உங்களுடைய முகத்திரையை கிழித்தெறிந்தது. அன்றையிலிருந்து எங்களுடைய போராட்டம், ஆதவர்ஜுனான் ஏன் கோவப்படுகிறார் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கும். அடி வாங்கி கொண்டிருப்பவர்கள் நாங்களும் எங்களுடைய மக்களும். நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தையும், உங்களுடைய காவல்துறையும், உங்களுடைய நிர்வாகத்தையும் திரைமறைவில் நீங்கள் நின்று எங்களுடைய பெயரை உச்சரிக்காமல் நீங்கள் அரசியல் செய்யலாம். ஆனால் உங்களுடைய சிரிப்பான முகத்தின் பின்பு எவ்வளவு கொடூரமான முகம் இருப்பது எனக்கு தெரியும். அதுதான் கரூர். அந்த கரூரிலிருந்து எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து கட்சி மீண்டெழுந்து பிரச்சாரம் செல்லும் பொழுது எஸ்ஓபியை போட்டு எந்த இடத்திலும் பர்மிஷன் கொடுப்பாங்க, மக்களை பார்க்க விடாம தலைவரை வீட்டில் முடக்கி வீட்டு விட்டு வரல விஜய் என்ற பொய்யான பிரச்சாரத்தை திரு மு க ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய மகனுக்கான
அவருக்கு அப்புறம் தன்னுடைய மகன் முதலமைச்சர் ஆகணும், அவ்வளவுதான் அவருடைய ஒரே குறிக்கோள். அதற்கு யார் தடங்கள்? ஐயா இபிஎஸ் அவர்களா? அதிமுக பொதுச் செயலரா? சொல்லுங்க. 10 தோல்வியை சந்தித்தவர் திரு இபிஎஸ் அவர்கள். திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு எளிமையான எதிரி. எளிமையான எதிரி இல்ல, செட்டிங் போட்ட எதிரி. இபிஎஸும் ஸ்டாலினும் செட்டிங் போட்டாங்க. அவர் இபிஎஸ் தன்னுடைய மகனுக்காக அரசியல் பண்ணிட்டு இருக்கார், பினாமியா. இவர் தன்னுடைய மகன் முதலமைச்சராக வரணுங்கிறதுக்காக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் அரசியல். அப்படி எதிர்க்க முடியாத ஒரு மு க ஸ்டாலின் அவர்களை மக்கள் செல்வாக்கால், மக்கள் சக்தியால் மதுரையில் உருவாக்கப்பட்ட மாநாடு, திருவாரூரில் ஏற்பட்ட மக்களுடைய சந்திப்பு அந்த குடும்பத்தை தூங்குவிடாமல் செய்தது. இதுதான் உண்மை. இன்னைக்கு முதலமைச்சர் திருவாரூர் போனாரு, அவருடைய சொந்த அப்பா தொகுதி, பிறந்த ஊரு. எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க? ரோட்ல ஃப்ரீயா போயிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு 2000 பேர் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. 234 வேட்பாளர்களுக்கும் சரிசமமான பாதுகாப்பு கொடுக்கணும் சொன்னது இன்னைக்கு அர்ச்சனா பட்நாயக் மேடம் அவர்கள், சீஃப் எலெக்ஷன் கமிஷன். அது ஏன் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தனிப்பட்ட பாதுகாப்பு? மக்கள் வராத இடத்துல 2000 பேர் பாதுகாப்பு. நேற்று கொளத்தூர்ல திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நாமினேஷன் முடிஞ்ச பிறகு வண்டி மேல ஏறி நின்னு ரோட் ஷோ பண்ணலாம். ஆனா நம்ம தலைவர் வண்டி மேல ஏறி நின்னு கையெடுத்து கும்பிட்டு மக்களை பாத்திரக்கூடாது, ஏன்னா நமக்கு அலோடு கிடையாது. இன்னைக்கு உதயநிதி அவர்கள் ரோட் ஷோ பண்ணலாம் 10 கிலோமீட்டருக்கு கேண்டிடேட்டை கூட்டிட்டு. ஆனா நம்ம தலைவர் ரோட் ஷோ பண்றதுக்கு மேல அதுக்கு பர்மிஷன் கிடையாது.